இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் அமிலத்தை நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க பூக்களுக்கும் காய்கறிகளுக்கும் தெளிக்க போகிறோம். அதை இந்த வீடியோவில் பெருசாக பார்க்கலாம். இந்த மீன் அமிலம் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணது. பக்கத்துலேயே மீன் மார்க்கெட் இருக்குது. அங்கே போய் மீன் வேஸ்ட்டு ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு ஈக்குவலாக நாட்டு சத்துக்கரை ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வந்து போட்டு ஒரு 45 நாள் அது குளிக்க அது யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் ரெடி பண்ணோம். நல்லா தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 45 நாள் ஆகும் ரெடி ஆகுறதுக்கு. ரெடி பண்ணி வச்சு இது ஒரு 6 மாதம் இருக்கும், கெட்டு போகாது போல். 6 மாதம் இதான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நல்லாயிருக்கு. இதை அடித்து முடித்து ஒரு 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ செடியோட மாற்றங்கள் தெரிஞ்சிடும். அந்த பூ அந்த இலையிலெல்லாம் நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும். இதனால் இது ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி அடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் நீர்மோர் கரைசல்னு அது ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி அடிப்போம். இந்த 2 அடிக்கிறதுனால நல்லா இருக்குது செடி. உண்மையிலே யூடியூப்பில் சொல்கிறதுலாம் உண்மை தான். பாருங்கள், நம்ம சப்போட்டா செடி எத்தனை காய் கிடக்கு பாருங்கள். இதை அடித்தா இன்னும் கூட 4-5 காய் வரும் போல். எல்லா செடிகளுக்கும் அடித்தாச்சு. இதெல்லாம் சாமிக்கு பறிக்கக்கூடிய பூ தான். சரி, இருந்தாலும் லைட்டாக அடித்து விட்டுரும், 2 நாள் கழித்து பறிச்சுக்கிட வேண்டிதான் அப்படின்னு அடித்தாச்சு. சரிங்களா? அது நம்ம அந்த கேன் பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். அந்த கேனு இப்போ ஃப்ரீ தான். அதுக்கு மேலே இருக்க அந்த ஸ்ப்ரே பண்ணுற இது 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நம்ம தண்ணி குடிக்க ரயில் வாட்ரு ஊருக்கு போகும்போது ரயிலில் கிடைக்கும்ல பாட்டில், அதோட வேஸ்ட்டை எடுத்து வந்து மீன் அமிலத்தை வச்சு தெளிக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது கத்திரிக்காய். வீட்டில் ஒரு 7 செடி கத்திரிக்காய் வச்சுருந்தேன். அந்த கத்திரிக்காயில் இதுதான் வளர்ந்து வருது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பூ தள்ளி இருக்குது பாருங்கள். பூ தள்ளும் போது தான் இது மீன் அமிலத்தை அடித்தோம்னா நல்லா கப்புன்னு பூ உதிராமல் நல்லா கப்புன்னு இருக்கும். செடிக்கும் கொஞ்சம் சத்து கிடைக்கும். என்ன தான் நம்ம உரங்கரம் போட்டாலும் பூச்சி கீச்சி வராமல் இருக்கணும், இலையில் நோய் வராமல் இருக்கணும்னா இந்த நீர்மோர் இந்த மீன் அமிலம்லாம் தெளிக்கணும் போல். தெளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நல்லா தான் இருக்குது. தக்காளி ஒரு 5 செடி வச்சுருக்கோம், இப்போ தான் வருது. இது பழைய தக்காளி செடி. இது நல்லா தக்காளி வந்துட்டு பாருங்கள். நல்ல இந்த மீன் அமிலத்தை தெளிச்சிங்கன்னா நல்லா ஜம்முன்னு இருக்கும் செடி பார்க்கறதுக்கு. இது வீட்டிலேயே ரெடி பண்ணுங்கள். யூடியூப்லேயே